வணக்கம் போட்டியாளர்களே, தனி ஒருவன் ஷார்ட்கட் உங்களை அன்போடு வரவேற்கிறது. 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகளுக்கு தமிழகத்தில் முதன்முறையாக இதுவரை எங்கும் பார்க்காத அரித்மெட்டிக் அண்ட் ஜிகே ஒரு வித்தியாசமான பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சி வகுப்புகள் பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்டர் அண்டர்டேக்கிங் எக்ஸாம்ஸ். ஒவ்வொரு போட்டியாளரையும் 2 அல்லது 3 போட்டித் தேர்வுக்கு மேல் வெற்றி பெற வித்தியாசமான பயிற்சி. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் எங்களால் ஒரு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறதே ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, அது எப்படி சார் 3 போட்டித் தேர்வுக்கு மேல் வெற்றி பெறுவது, அது முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிக எளிதாக தேர்வில் வெற்றி பெற முடியும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி, இதை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக உங்களுக்கு என்ன கஷ்டமான பாடமாக இருக்கும்? ஒன்று கணக்கு பாடமாக இருக்கும், அதுக்கப்புறம் சொல்லப்போனால் ஜிகே. சரி, ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். கணக்கு பாடம்னு சொன்னாலே அதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் நம்ம கொஞ்சம் ஆன்சர் கொஞ்சம் சீக்கிரமாக போடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜிகே பாடம். ஸோ ஜிகே பாடத்துக்கும் ஷார்ட்கட் தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக நம்ம ஆன்சர் சொல்ல முடியும். அடுத்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இந்த கணக்கு பாடத்துக்கெல்லாம் நாங்கள் யூடியூப்பில் ஷார்ட்கட்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு உண்மையை நான் சொல்லிடுறேன், கேட்டுக்குங்க. யூடியூப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஷார்ட்கட் என்னங்கிறத பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக இப்போ நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகள் 2 அல்லது 3 போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது மிக 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 எளிதுங்க. சரிங்களா? காரணம், எங்ககிட்ட படித்தவங்க, தனி ஒருவன் ஷார்ட்கட் இதில் படித்தவங்க 100க்கும் மேற்பட்டோர் என்னுடைய ஷார்ட்கட்டை பயன்படுத்தி தான் எக்ஸாமை கிளியர் பண்ணாங்க. சரிங்களா? சரி, வாங்க, நான் எந்த மாதிரி ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நான் பயன்படுத்தியிருக்கேன், நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன், பார்க்கலாம். போட்டியாளர்களே, இப்போ கணக்கு பாடம் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் என்னங்கிறத கொஞ்சம் பார்க்கலாமா? சரி, கேள்வி அதற்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் இந்த மாதிரி தான் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் நடத்துவாங்க. சரிங்களா? இனி வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோவுக்கும் நான் நிரூபிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் பேக்ரவுண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது போர்டு பார்த்தாலே தெரியுது, போர்டு. சரி, ஓகே. லெட்டர் பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்கும், அப்போ உங்களுக்கு கண்ணுக்கு கெடுதலாகவும் இருக்கும். சரிங்களா? இது எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டம் தானே. அதுக்கு பதிலாக தான் நாங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கோம். நல்லா பாருங்கள், தெரியும். அதாவது பேக்ரவுண்டு பிளாக் போர்டு, கண்ணுக்கு எந்த கெடுதலும் வராது. லெட்டர் ப்ளூ கலரு, எந்த கெடுதலும் வராது. லெட்டர் பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டிருக்கோம். நல்லா யோசனை பண்ணுங்க. நாங்கள் இதுக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது மிக மிக எளிதுங்க. சரி, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நாங்கள் எந்த மாதிரி பயன்படுத்த போகிறீங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ இது கேள்வி, அதற்கான எக்ஸ்பிளனேஷன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? சரிவா, ஓகே. கடைசியில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னுடைய ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஆவரேஜ் இருக்கும், ரேஷியோ இருக்கும், அதுக்கப்புறம் சம் அல்லது டிஃப்ரென்ஸ் இருக்கும். புரிஞ்சுக்குங்க. இந்த 4 வச்சு கணக்கை மிக எளிதாக ஆன்சர் சொல்ல முடியும். அதுதான் நான் சொல்லக்கூடிய ட்ரிக்ஸுங்க. இந்த மெத்தேடை யாருமே பயன்படுத்தவில்லை. இது முக்கியமான விஷயம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். காரணம், நான் கல்வி பணியில் கடந்து வந்த பாதை. இந்தியாவில் நடைபெற்ற பல போட்டித் தேர்வு நான் எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் எந்த மெத்தேடை பயன்படுத்தினா சூப்பர் ஃபாஸ்ட்டாக நம்ம கணக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், நல்லாவே எனக்கு தெரியும். சரி, வாங்க, இது என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக சொல்கிறேன், என்னுடைய கிளாஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, சென்டென்ஸை நல்லா படிக்க சொல்லுவேன். சென்டென்ஸை பேஸ் பண்ணித்தான் நான் ஷார்ட்கட் ட்ரிக்ஸை சொல்லிக் கொடுக்க முடியும். சரி, பார்க்கலாம். இந்த கேள்வியில், எ கேர்ள் இஸ் twice as old as her sister. 4 years hence, the product of their ages will be 160. Find the present ages.
கேள்வியை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. கேள்வி வச்சு அழகாக நம்ம வந்து ஆன்சர் கொடுக்கலாம். இந்த கேள்வியில் உள்ள யார் யார் வர்றாங்க? கேல் மற்றும் அவளுடைய சகோதரி வர்றாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கேல் அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து வயசு சொல்லியிருக்காங்க. அந்த கேலோட வயசு 2 மடங்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. கேலோட வயசு 2 மடங்கு. யாரை போல? அவளுடைய சகோதரியை போல. அப்படின்னா சிஸ்டர்னு போட்டுக்குங்க, சகோதரியை போல. சகோதரிக்கு நீங்கள் 1 வயசு தான் கொடுக்கணும். இவங்களைப் போல இவங்களுக்கு 2 மடங்கு. ரேஷியோ பேசிக்கல் நான் சொல்லிட்டு இருக்கேன், கரெக்டுங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. 4 வருடத்திற்கு பிறகு அவர்களுடைய பெருக்குத்தொகை வயது 160. இவர்கள் இருவரின் பெருக்குத்தொகை வயது 160. சரி, அப்போ இருவரின் பெருக்குத்தொகை வயது 160 அப்படின்னா அப்போ நமக்கு 2 நம்பர் கிடைக்கும். ஒரு நம்பர் 10 கிடைக்கும், இன்னொரு நம்பர் 16 கிடைக்கும். இந்த 16 யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, யார் வந்து வயசு அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்போ 16 இந்த பக்கம் போயிடும். ஸோ 10 இந்த பக்கம் வந்துடும். ரெண்டையும் பெருக்கி பாருங்கள் என்ன வருது உங்களுக்கு? 160 வந்துருச்சா? ஆமாங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னா, 4 வருடத்திற்கு பிறகு 16 வயசு, தற்போதைய வயசு 16 - 4 12 வயசு. யாருக்கு 12 வயசு? கேலுக்கு 12 வயசு. அடுத்து இந்த பக்கம் வாங்க. 4 வருடத்திற்கு பிறகு 10 வயசு, தற்போதைய வயசு 10 - 4 6 வயசு. சரிங்களா? 12 6 தான் ஆன்சர். இப்போ புரியுதா? இதுக்கு வித்தியாசம் பாருங்க, தெரியும். போட்டியாளர்களே நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. நான் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேஷியோ, ஆவரேஜ், டோட்டல் அண்டு டிஃபரன்ஸு. இதை வச்சு அடுத்தடுத்து கணக்கு வந்துட்டு இருக்கு பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அடுத்து இந்த கணக்கு பார்க்கலாமா? சரி பாருங்க, இது கேள்வி, அதற்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கும் தெரியும். இதுக்கு நம்ம விடை கொடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. போட்டியாளர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே வர்றீங்க. நான் இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் சொல்லக்கூடிய அனைத்தையும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் இந்தியாவில் நடைபெறக்கூடிய எத்தனையோ கோச்சிங் கிளாஸ் இருக்குது, எத்தனையோ யூடியூப் இருக்குது, அதை முதல்ல ஒப்பிட்டு பார்க்கவும். சரி வாங்க, முதல்ல கணக்கு என்னங்கிறத பார்க்கலாம். சரி, இதை எடுத்துடுறேன். இது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இந்த கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க, தெரியும். எல்லாமே கேள்வியில் அடங்கியிருக்குங்க. நல்லா படித்து பாருங்கள். த ப்ராடக்டா சீகாஸ் ஏஜ் பேரே ஒன்று விளங்க மாட்டேங்குது. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. 5 years ago and her age 8 years later is 30. Her age at both times being given in years ன்னு கொடுத்துட்டான். both times மீனிங் பார்த்தீங்களா, அருமையான மீனிங். ஃபைண்ட் her percent ages கேட்குறாங்க. ஓகே, அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவ என்ன சொல்கிறான், இந்த சென்டென்ஸ் நல்லா கவனித்து பாருங்கள். இவளுடைய வயசு, பெருக்குத்தொகை வயசு எப்படி இருக்கும்? 5 வருடத்திற்கு முன்பு -5, 5 வருடத்திற்கு முன்பு, மற்றும் அவளுடைய வயசு 8 வருடத்திற்கு பிறகு. அப்படின்னா ப்ளஸ் 8 வருடத்திற்கு பிறகு இஸ்ஸு கொடுத்துருக்கான். இஸ்ஸுன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இருக்கிறது, அதாவது 30 வயசாக இருக்கும். சரி ஓகே, சரிங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு பின்னாடி அப்படி போட்டோம் அப்படின்னா 30 வயசாக இருக்குங்கிறேன். அப்படின்னா தற்போதைய வயசு என்ன? இதுதான் பாயிண்ட்டு. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ஆவரேஜ் நம்பர் வரணும். அதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆவரேஜ் நம்பர் என்பது இந்த பக்கம் போட்டாலும் ஆவரேஜ் வரணும், இந்த பக்கம் போட்டாலும் ஆவரேஜ் வரணும். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கணக்கை முடிச்சிடலாமா? பாருங்கள், இந்த 30 இருக்கு இல்லையா? ஆமாங்க, 30 வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா எனக்கு 2 பக்கம் வயசு வேணும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். எப்போதுமே நீங்கள் குறைந்த நம்பரை தான் எடுக்கலாமா? அதாவது ஒரு நம்பர் 2000 இருக்கும், இன்னொன்று 15000 இருக்கும். சரிங்களா? இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும்? ஒன்று 5 இருக்கும், இல்லாட்டி 6 இருக்கும். நீங்கள் எதை எடுக்கணும்னா மினிமம் நம்பராக தான் இருக்கணும். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. மினிமம் என்பது ஆவரேஜுங்க. சரிங்களா? சரி ஓகே, இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். 2 எங்கிட்டு கொடுக்கணும்னா இறந்த காலத்தில் 2 கொடுங்க, ஏன்னா நம்பர் கம்மியாக இருக்குது. சரி ஓகே, 15 எங்கிட்டு கொடுக்கணும்? இந்த பக்கம் கொடுங்க. சரிங்களா? சரி பார்க்கலாம். சரி இப்போ பாருங்கள், அப்போ 2 × 15 30 எனக்கு வரணும். ஆனால் வரணும், இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள்.
5 வருடத்திற்கு முன்பு இவளுடைய வயசு 2 அப்படின்னா தற்போதைய வயசு என்னவா இருக்கும்? 5 + 2 7 இருக்கும். ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இந்த பக்கம் வாங்க. 8 வருடத்திற்கு பிறகு இவளின் வயசு 15. 8 வருடத்திற்கு பிறகு இப்போ என்னவா இருக்கும்? 15 - 8 7 இருக்கும். அப்போ ஆவரேஜ் நம்பர் 7 காமனாக இருக்கா? 7 காமனாக இருக்கா? அதுதாங்க இது. இப்போ புரியுதா ஆன்சர் என்னங்கிறது? இப்போ பாருங்க, இதுக்கு வித்தியாசம் தெரியுதா? போட்டியாளர்களே, இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு வேடிக்கை காமிச்சிட்டே வரேன் பாருங்க. நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, அல்லது புதிதாக நீங்கள் கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ண போகிறவங்களும் சரி, நீங்கள் எங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா, அதாவது அந்த கோச்சிங் கிளாஸில் ஆசிரியர், ஒரு ட்ரெயினர் வந்து எந்த மாதிரி கோச்சிங் கொடுப்பாரு, ஒரு டெமோ வீடியோ நீங்கள் கேட்டு பாருங்க. அதை மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க, மறக்காமல் செய்யுங்க. இன்க்ளூடிங் மீ, என்னை சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து எங்கிட்ட படித்தவங்க 100 பேர் 100க்கு மேற்பட்ட பாஸ் பண்ணி போயிருக்கிறாங்கன்னா என்னுடைய ஷார்ட்கட் ட்ரிக்ஸை பயன்படுத்தி தான் போயிருக்காங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில கோச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன். அதாவது போட்டோ காமிச்சு இவங்க என்னுடைய கோச்சிங்கில் படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க வந்து என்னுடைய கோச்சிங்கில் படித்து பாஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி போட்டோ போடுவாங்க. போட்டோ கை கொடுக்காது போட்டியாளர்களே. ஏன்னா அந்த போட்டாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணியிருப்பான். ஆனால் பேர் யாருக்கு போகும்னா உங்களுக்கு தெரியும், சென்டருக்கு தான் போகும். பட் நான் வந்து கரெக்டாக நான் சொல்லிட்டு வர்றேன். எப்போதுமே நீங்கள் யாரை நம்பணும்னா, ஒரு திறமையான ஆசிரியர் கோச்சிங் கொடுக்குறாரா அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? பட் என்னுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? என்கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு போட்டியாளரையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட போட்டித் தேர்வில் வெற்றி பெற வைப்பது தான். சரி, வாங்க கணக்கு அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்த ஒரு கேள்வி நல்லா கவனிச்சு பாருங்க. இது வந்து அடிக்கடி இந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கேள்வி. The difference between the compound interest and the simple interest on a certain sum at 10% per annum for 2 years ₹500. இதற்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. பட் ட்ரிக்ஸ் என்னங்கிறத பற்றி நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து ட்ரிக்ஸ் கொடுக்கலாம், அது வந்து என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் என்னுடைய ட்ரிக்ஸ் என்னங்கிறத பற்றி நான் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்குங்க. எல்லாமே ஆவரேஜ் தான். சரி, ஓகே. முதல்ல வந்து சிஐ அண்டு எஸ்ஐ. சிஐனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இதில் எது பெருசு அப்படின்னு சொல்லும் பொழுது சிஐ தான் பெருசு. ஏன்னா வந்து எஸ்ஐயை கடந்து தான் சிஐ ஏற்படுகிறது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால சிஐயோட அதாவது டிஃப்ரென்ஸு அமௌண்ட் என்னவாக இருக்கும்? 500 இருக்கும். கரெக்டுங்களா? ஆமாங்க. சரி, ஓகே. எத்தனை வருஷத்துக்குன்னா 2 வருஷத்துக்கு 10% வருதா? சரி, ஓகே. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ட்ரிக்ஸை பாருங்கள். இந்த 10% இருக்கு இல்லையா, 100க்குன்னு போட்டால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அதாவது 100/10 போட்டோம்னா எனக்கு ஆவரேஜ் 10 தான் கிடைக்கும். எல்லாமே ஆவரேஜ் பேஸ் பண்ணி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆவரேஜ் நம்பர் 10 அப்படின்னா, ஆவரேஜ் நம்பர் 10 அப்படின்னா 2 வருஷம் அப்படின்னா 10 ஸ்கொயர் பண்ணுங்க, 100 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 500 × 100 என்னவா இருக்கும்? இதுதான் ஆன்சர். வேறு எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். நான் சொல்கிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க. இது வந்து நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல போனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க தயவு செஞ்சு ரயில்வே எக்ஸாம் எழுதுங்க, அதே மாதிரி பேங்கிங் எழுதுங்க, எஸ்எஸ்சி எழுதுங்க. நான் வந்து எல்லா எக்ஸாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். சரி, வாங்க அடுத்து இதே இதில் இன்னொரு கணக்கு காத்துக்கிட்டு இருக்கு. போட்டியாளர்களே, போட்டன் ஸ்டீம்லேருந்து ஒரு கேள்வி, அருமையான கேள்விங்க. இது கேள்வி, அதற்கான எக்ஸ்பிளனேஷன் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா, if a boat takes 4 hours longer to travel a distance of 45 km upstream than to travel the same distance downstream, then find the speed of the boat in still water if the speed of the stream 2 km/h. அருமையான கேள்வி. கேள்வியை தெளிவாக புரிந்து கொள்ளவும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு வேலையே கிடையாது. சரிங்களா? இதுக்கு வேலையே கிடையாதுங்க. சரி, இது நல்லா பார்த்துக்குங்க. இப்போ எவ்வளோ சீக்கிரமாக ஆன்சர் செய்ய போகிறீங்கிறது அதையும் பாரு. நீரோடை 45 கிலோமீட்டர். இப்போ நீரோடையை பொறுத்தளவுக்கு கீழே போயிட்டு மேலே வருது, அதனால 4 மணி நேரம் அதிகமாக ஆகிறது. அது உண்மைதான். கீழே போனால் வேகத்தில் போயிடலாம், மேலே போகும் பொழுது டைம் அதிகமாகும். நிரூபிக்கலாமா? நிரூபிக்கிறோம் பாருங்க. இந்த கிலோமீட்டருக்கும்
ஹவர்ஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. அந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கங்க. டிஸ்டன்ஸை கடந்தால் தான் எனக்கு ஹவர்ஸ் ஏற்படும். எப்படின்னு பாருங்கள். அதாவது இதை மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது மல்டிப்ளை பண்ணும் பொழுது 9 ஒரு நம்பர், 5 ஒரு நம்பர், இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? 45 கிடைக்குது. சரிங்களா? என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழே போகும் பொழுது 5 மணி நேரம் ஆகிறது, மேலே போகும் பொழுது 9 மணி நேரம் ஆகிறது. அப்படின்னா கீழே போயிட்டு மேலே வரும் பொழுது எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 4 மணி நேரம் ஆகிறது. நம்ம நிரூபிச்சிட்டோம். புரியுதா? இப்போ கணக்கு என்னங்கிறத நிரூபிச்சிட்டோம். அதுதான் நான் சொல்கிறது. அந்த கிலோமீட்டருக்கும் ஹவர்ஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன போட்டிருக்கேன்? ஹவர்ஸில் போட்டிருக்கேன். மேலே 9, கீழே 5. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அது என்ன கேட்குறான் பாருங்களேன். இந்த போட்டோட வேகம் கேட்குறான், ஆவரேஜ் ஸ்பீடு. போட்டியாளர்களே நல்லா கவனித்து பாருங்கள். அந்த ஆவரேஜுங்கிற வார்த்தை வந்துருச்சா இல்லையா? ஸ்டில் வாட்டர், ஸ்டில் என்பது ஆவரேஜுங்க. இப்போ வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். பார்க்கலாமா? இப்போ வந்து நான் வந்து மணியை வந்து இப்போ கிலோமீட்டர் மாற்ற போகிறேன். ரிவர்ஸில் அடிக்கலாமா? 5 இந்த பக்கம் போயிடும், 9 இந்த பக்கம் போயிடும். பாருங்கள், 5 இந்த பக்கம் போகும், 9 இந்த பக்கம் போகும். என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழே போகும் பொழுது பாருங்கள், கீழே போகும் பொழுது 9 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகமாக போகிறது. மேலே போகும் பொழுது 5 கிலோமீட்டர் தான் போகுதுங்க. அப்போ மேலே இங்கே போயிட்டு வந்தால் என்னவா இருக்கும்? 14 கிலோமீட்டர். இது அடித்தோம் அப்படின்னா 7 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது. அதுதாங்க ஆவரேஜ். இதுக்கு வித்தியாசம் பாருங்கள், தெரியும். சற்று சிந்திக்கணும் போட்டியாளர்களே. பொதுவாக சொல்கிறேன், பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். நீங்கள் வந்து இந்தியாவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பில்டிங் நல்லா கட்டியிருப்பாங்க, ஆனால் பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குமாங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்னா, நீங்கள் எங்கே போய் ஜாயின் பண்ணாலும் கூட எனக்கு வீடியோ போட்டு காமிங்க, கணக்கு எப்படி நடத்துறீங்க அதை முதல்ல கேளுங்க. அதை விட்டுட்டு அதாவது போட்டோவை போட்டு மயங்காதீங்க. போட்டோவை பார்த்து மயங்க வேண்டாம். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்னுடைய நோக்கமெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லா துறைகளிலும் ஒரு அரசு வேலை பெற வேண்டும். வாங்க அடுத்து என்னங்கிற. Lada is 3 years younger to her brother Ravi. If the sum of their ages 37 years, what are the present age? அருமையான கேள்வி. அதற்கான எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ் ஒய் தூக்கி எறிஞ்சிருங்க. போட்டியாளர்களே, நான் எல்லா கணக்குக்கும் நான் வந்து ஷார்ட்கட் சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் யூடியூப்லேயும் என்னுடைய வீடியோ வந்து ட்ரிக்ஸு வரவே வராது. புரிஞ்சுக்கிட்டா சரிங்க. அதெல்லாம் சீக்ரெட்டு. சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. பட் எல்லாமே மைண்ட்லேயே அடிக்கிறது மாதிரி தான் என்னுடைய கிளாஸஸ் நடத்துவேன் உங்களுக்கு. சரிங்களா? ஆமாங்க. அதாவது லதாவுக்கு ரவிக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 20 இருக்கும், இவங்களுக்கு 17 இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3 வயசு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அவ்வளோதான். கூட்டி போட்டோம் அப்படின்னா 37 வயசு. எப்படி கணக்கு கேட்டால் கூட நம்ம வந்து இந்த இந்த சென்டென்ஸ்லேயே வச்சு நம்ம வந்து ஆன்சர் கொடுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டா சரிங்க. சரிங்களா? ஆமாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுப்பேன். சென்டென்ஸை பார்த்த உடனே நீங்கள் மைண்ட்லேயே அடிக்கணுமா அந்த ட்ரைனிங் கொடுப்பேன். இன்னும் வாங்க அடுத்தடுத்து கணக்கு, பெரிய பெரிய கணக்கெல்லாம் காத்து. இந்த கேள்வியை பாருங்கள். The present ages of mother and son are 28:7. If the ratio of the ages will be 11:4 after x years. அருமையான கேள்வி. Then find the value of x. இதற்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இதுக்கு நீங்கள் விடை கொடுத்துருங்க. ட்ரிக்ஸ் மதருக்கும் சன்னுக்கும் வயசு எழுத போகிறேன். மதர் அண்டு சன் தற்போதைய வயது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 28 வயசு அண்டு 7 வயசு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா அவங்களுடைய வயது விகிதம் பார்த்தீங்கன்னா எதிர்காலம் சொன்னாலே நீங்கள் வந்து மேலே போட்டுக்குங்க. ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கங்க. எதிர்காலம் சொன்னாலே 11:4ன்னு அர்த்தம். இது வந்து ஃபியூச்சர் டென்ஸு, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, இது வந்து பாஸ்ட் டென்ஸு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. ஏற்கனவே ரேஷியோ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதை ரேஷியோ மாற்றிக்கிறணும். எல்லாமே ரேஷியோ பேசிக்கல தான் நான் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ 4 அடிக்கலாம்ல. அப்போ 4:1 வந்துடும் உங்களுக்கு. தற்போதைய ரேஷியோ போட்டிங்க அப்படின்னா 4:1. சரி, அதுக்கப்புறம் இன் ஃபியூச்சரில் போனோம்னா 11:4. ஓகே, யாருக்கு அப்படிங்கிற ஏற்கனவே போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஆவரேஜ் எல்லாமே ஈக்குவல், எல்லாமே ஆவரேஜ், எல்லாமே ஒன்று தான். வார்த்தையை கவனிச்சுக்குங்க. ஈக்குவலும் ஒன்று தான், ஆவரேஜ் ஒன்று தான். மீனிங் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4க்கு ஈக்குவலான நம்பர் 4 தான் எடுக்கணும் நீங்கள். சரிங்களா? அப்போ இதை அடிக்கலாம்.
ஏன்னா ஈக்குவல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே நாள் இங்கே போட்டு பாருங்கள், 4 அங்கே 16 வந்துடும் உங்களுக்கு. ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா மதருடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16 இருக்கும், ஃபியூச்சரில் வந்து 11 இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் போட்டோம் அப்படின்னா 16 மைனஸ் 11 5 தான். 5 என்பது ஆஃப்டர் எக்ஸ் இயர்ஸ், அதான் ஆஃப்டர் எக்ஸ் இயர்ஸ், 5 வருடத்திற்கு பிறகு, அதுதான் எக்ஸ் இயர்ஸ். 5 வருடத்திற்கு பிறகு இவர்கள் ரேஷியோ வந்து 11:4. இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் பாருங்க தெரியும். இப்போ தெரியுதுங்களா? அதுதான் எப்போதுமே நீங்கள் வந்து XY ஃபாலோ பண்ணாதீங்க. சரி வாங்க அடுத்த நீங்கள் போட்டியாளர்களே, இனி வரக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கே குவாலிட்டி இருக்கோ அங்கே ஜாயின் பண்ணி படிக்கிறது தான் நல்லது. நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்மகிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு போட்டியாளரையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட போட்டித் தேர்வில் வெற்றி பெற வைப்பது தான். இது எதுக்காக அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதாவது அடுத்து நான் வந்து காலேஜுக்கு நான் கிளாஸஸ் எடுக்க போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் 100க்கு 200% ரொம்ப கம்மி தாங்க. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முன் அறிவிப்பு கொடுக்குறேன், இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன் அறிவிப்பு கொடுக்குறேன். 2025 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொற்காலமாக அமையும். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. என்ன எப்படி இந்த கணக்கை நான் சால்வ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். கேள்வி அதற்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த பக்கம் தலை வச்சே படுக்காதீங்க. இந்த கேள்விக்குள்ளேயே ஆன்சர் அடங்கியிருக்கு, சரிங்களா? இதுக்குள்ளேயே அடங்கியிருக்குங்க. எங்கேயும் போக வேண்டியதே இல்லை, தேட வேண்டியதே இல்லை. நீ நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த கணக்கை பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி கணக்கை நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்கலாம். கேள்வி எக்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு, சரிங்களா? எக்ஸ் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாவுனான்னு XY கேட்டிருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே ஆன்சர் வந்து 24, இதுதான் ஆன்சர். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு 10 செகண்ட் ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு தான் நான் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன், நல்லா கேள்வியை அப்சர்வ் பண்ணுங்கள். அதான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் கேட்டிருக்கேன். அடுத்த கேள்வியை பாருங்கள், எக்ஸும் கேட்டிருக்கேன், ஒய்யும் கேட்டிருக்கேன். எக்ஸ் டேஸும் கேட்குறான், ஒய் டேஸும் கேட்குறான். கணக்கை வந்து புரட்டி எடுத்திருக்கான், சரிங்களா? வேல்யூ ஆஃப் த XY வேல்யூ கேட்டிருக்கான். இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷனை வச்சா சொல்லித்தர முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்க. அதாவது கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே ஆப்ஷன் பக்கம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, சரிங்களா? அதாவது கேள்வியை நன்றாக படிக்க தெரியாதவங்க தான் வந்து ஆப்ஷனை சொல்லித்தர்றாங்க. நீங்கள் இதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு, இதுக்குள்ளேயே வந்து ஆன்சரும் அடங்கியிருக்கு, ஷார்ட்கட்டும் அடங்கியிருக்குங்க. நீங்கள் ஆப்ஷன் வச்சு போக வேண்டிய அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு அதாவது ஆப்ஷனை வச்சு சொல்லித்தரக்கூடிய வீடியோவை பார்க்காதீங்க, என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது எப்போதுமே கை கொடுக்காது, நான் பொதுவாக சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறேன். எதுக்காகன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னும் வந்து இந்த ரயில்வே SSC பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை வந்து எல்லாமே நீங்கள் வாங்கணும். அதுக்கப்புறம் TNPSC அதை பற்றி நீங்கள் கவலையை விடுங்க, அதெல்லாம் நாங்கள் அட்வான்ஸாக போயிட்டோம். யார் TNPSC எக்ஸாம் எழுத விரும்புகிறாங்களோ அழகாக உங்களுக்கு நாங்கள் வந்து ரிசல்ட் கொடுக்க முடியும், சரிங்களா? லட்டு மாதிரி நீங்கள் ரிசல்ட் நீங்கள் வாங்கலாம். பார்த்தீங்களா? ரேஷியோ தான், டைம் அண்ட் ஒர்க்கெல்லாம் ஒரே ஃபார்மெட்டு தான். நல்லா கவனிச்சுட்டு தெரியும். இதெல்லாம் அருமையான கணக்குங்க, அருமையான கொஸ்டின். நீங்கள் யூடியூப்பில் அடித்து பாருங்க, நீங்கள் வாய்ப்பே இல்லை. நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய எல்லா கணக்கும் நீங்கள் வந்து யூடியூப்பில் அடித்து பாருங்கள், வாய்ப்பே இல்லை. பட் நான் வந்து ஒரு முறை தான் சொல்லுவேன், சரிங்களா? அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிங்க. அடுத்து பாருங்கள், இந்த கேள்வியை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஏஜ்லேருந்து கேட்டிருக்கேன். இது வந்து ஆவரேஜ் பேசிக்கிட்டு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, எல்லாமே நம்பரில் அடங்கியிருக்கு. ஒன்று இந்த நம்பர் இருக்கும், இந்த நம்பர் இருக்கும். நம்ம இதுக்குள்ளேயே கணக்கை முடிச்சிடலாம். வித் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 13 செகண்டில் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி இதையும் பாருங்கள், இதையும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ், சரிங்களா? ஆமாங்க, நல்லா கவனித்து பாருங்கள், தெரியும். அருமையான இது கேள்வி, அருமையான கேள்வி, பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறம் இங்கே வாங்க, இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. போட்டியாளர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் வந்து பர்டிகுலராக நான் டைம் அண்ட் ஒர்க்கு, ஏஜ், போட்டனிஸ்ட் இதில் தான் நான் வந்து உங்களுக்கு கணக்கு கொடுத்துருக்கேன். மற்றபடி கணக்கு பாடத்தில் வரக்கூடிய மற்ற பகுதிகளுக்கும் மிக 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 எளிதான முறையில் நான் வந்து கணக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வித் ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட. கணக்கு பாடத்தை பொறுத்தளவுக்கு இது கொஞ்சம் ஹை லெவல் ட்ரிக்ஸு நம்ம பயன்படுத்த முடியும். உங்களுக்கே தெரியும், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸு,
பார்ட்னர்ஷிப்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கம்பேர் பண்ணும் பொழுது இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக் தான் கொஞ்சம் நம்மளுக்கு சேலஞ்சாக அமையும். அந்த சேலஞ்சான டாபிக் தான் நடத்திட்டு இருக்கேன். சரி வாங்க அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். நல்லா பாருங்கள், தெரியும். அருமையான கணக்கு. இது தேவையே இல்லை, இந்த அளவுக்கு தேவையே இல்லை. பட் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் 10 செகண்ட் தான் நீங்கள் ஆன்சர் சொல்ல முடியும். அடுத்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே வாங்க. கேள்வி இது டைம் அண்ட் ஒர்க்கு தான், இது தேவையில்லை, எல்லாமே ரேஷியோ தான். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இங்கேயே ரேஷியோ தான், பார்த்தீங்களா? இது ரேஷியோ தான், பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஏஜ்லேயும் ரேஷியோ தான் வருது, சரிங்களா? எல்லா பக்கமும் ரேஷியோ தான் தலை தூக்கம். பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஆவரேஜ் பேசிக்கலாக வந்துடும். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆவரேஜ் ரேஷியோ இதை பேஸ் பண்ணி இந்த கணக்கு வரும். இந்த கணக்கு பாருங்கள், அருமையான கணக்கு. எல்லாமே ரேஷியோ தான், இதெல்லாம் ரேஷியோ தான். நல்லா கவனிச்சுக்குங்க, இதெல்லாம் ரேஷியோ, பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், இதெல்லாம் ரேஷியோ தான். இது வந்து ரேஷியோ தான். ரேஷியோனா இது வந்து ஆவரேஜ் பேசிக்கல் நான் போட்டிருக்கேன், புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஆவரேஜ் பேசிக்கல் நான் போட்டிருக்கேன். இது வேண்டாம், நம்மளுக்கு இது வேண்டாம், இது வேண்டாங்கிறேன். ஸோ இந்த XY வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டா சரிங்க. சரி, அடுத்து இதை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை வந்து நான் வந்து ரேஷியோ பேசிக்கல் தான் நான் போட்டிருக்கேன். எங்கே ரேஷியோ இருக்குது அப்படின்னா பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் இருக்குது, உங்களுக்கு ரேஷியோ இருக்குது, மறந்துடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கு தான் நான் வந்து போட்டு காமிச்சு விட்ருக்கேன். அதே மாதிரி இதை பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இதையும் பாருங்கள், இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. நான் ஒரே ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றேன். ஒன்லி எஃபிஷியன்சி, இதை பேஸ் பண்ணி தான் நான் கணக்கவே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் அதே ரேஷியோ நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி இதையும் பாருங்கள், தெரியும். இது வந்து ஆவரேஜ் ஏஜ், பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜில் வந்துடும். இது வந்து டோட்டல் போட்டு ஆவரேஜ் போட்டு கணக்கு பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த கணக்கு பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்கு. டைம் அண்ட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேஷியோ பேசிக்கு தான். ரேஷியோ அண்டு எல்சிஎம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் சொல்லி கொடுத்துலாம், நோ ப்ராப்ளம். இது கொஞ்சம், இது வந்து ஏஜ், இதுவும் ரேஷியோ தான். எல்லாமே ரேஷியோ பேசிக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இது தேவையே இல்லை, நல்லா கம்பேர், இதெல்லாம் தேவையே இல்லை, இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கங்க. இதை பொறுத்தளவுக்கு இதுவும் ரேஷியோ தான், இது தேவையே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு, பார்த்தாலே தெரியுதா? பார்த்துக்குங்க. இந்த கணக்கில் பெரிய பெரிய கணக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படியோ ஒரு 10 நிமிஷமாக அவங்களுக்கு செய்கிறதுக்கெல்லாம், சரிங்களா? ஆமாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. பட் இது ரேஷியோ பேசிக்கல உடனே நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். எல்லாமே சென்டென்ஸில் அடங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல அடங்கியிருக்குங்க, சிம்பிள் மேட்ரு இதெல்லாம். சரி, ஓகே, அடுத்து வாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஜ், அதாவது ஆவரேஜ் போட்டு ஏஜ் நான் வந்து பிரிச்சிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், நீங்கள் ஏஜை பொறுத்தளவுக்கு இது பயங்கரமான கணக்குங்க. ஒரு நல்ல ஒரு 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 குவாலிட்டியான கணக்கு, சூப்பரான கணக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கேன். இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆவரேஜ் போட்டு நான் கணக்கு முடிச்சிருக்கேன். பட் இதை வந்து ரேஷியோ உள்ள வருது. எங்கே வருதுன்னா 7521 இந்த பேசிக்கிற ரேஷியோ வருது. பட் இதை வச்சு நான் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படியும் ரேஷியோ வரும், ஆவரேஜ் வரும், சரிங்களா? இதையும் பாருங்கள். ஆமாங்க, இது முக்கியமான கணக்கு. இதெல்லாம் முக்கியமான கணக்கு. இந்த கணக்கு நல்லா ஜூம் பண்ணி பாருங்க, காமிக்கிறேன் பாருங்கள். வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. எக்ஸாம் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. சிம்பிளாகவும் யாரும் கேட்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சு. போட்டியாளர்களே, இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் நீங்கள் படிக்கிற கோச்சிங்லையும் சரி, அல்லது இந்தியாவில் நடைபெற்ற கோச்சிங்லையும் சரி, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதற்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி தான் நடத்துவாங்க. இதுக்கு நம்ம விடை கொடுத்துடலாம். வாங்க நம்முடைய ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்து கிளாஸஸ் எடுப்பேன். எல்லாமே ரேஷியோ தாங்க, சரிங்களா? ஆமாங்க. அதாவது டைம் அண்ட் ஒர்க்கில் வரக்கூடிய ஒரு ட்ரிக்ஸை நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா எல்லா கணக்குக்கும் அது பொருந்தும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ அது என்ன கணக்கு கேட்குறாங்க அதையும் பார்க்கலாம். அதாவது ஏபிசி செய்யக்கூடிய இந்த மொத்த வேலையை யார் செஞ்சாங்க அப்படின்னா சி மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா சியோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? 2 மடங்காக இருக்கும். போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 48 கிடைக்கும், சரிங்களா? பாருங்கள், நல்லா ஒப்பிட்டு பாருங்கள், தெரியும். இந்த அளவுக்கு நீங்கள் சுற்றி அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க, புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை பி கேட்குறான் அப்படின்னா நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும் 96. ஆனால் இதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ரொம்பவும் சிக்கலான மெத்தேடுங்க. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ரேஷியோ நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதேமாதிரி ஏ ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா என்னவா இருக்கும்? 32 இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம செகண்ட்லேயே அடிச்சுட்டு போயிடலாம்,
சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். சார், நீங்கள் ரேஷியோவை அடிக்கடி பேசிக்கிட்டே வர்றீங்க, இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதையும் நம்ம செக் பண்ணிடலாம் வாங்க. இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். ரேஷியோ கொடுத்துருக்கேன். இந்த இடத்த நல்லா கவனித்து பாருங்கள், தெரியும். பார்த்தீங்கன்னா 10 நாள் வேலை செய்கிறாரு. 10 நாள் வேலை செய்கிறாரு. அவருடைய எஃபிஷியன்சி 3 மடங்கு பலம். அப்போ 10 × 3 30 நாள். அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா 14 நாள் வேலை செய்கிறாரு. இவருடைய எஃபிஷியன்சி 1 × 14 14. அதுக்கப்புறம் சி வந்து 26 நாள் வேலை செய்கிறாரு. எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 2 மடங்கு, அப்போ 52. ஸோ இந்த 3ஐயும் கூட்டிங்கன்னா எனக்கு 96 கிடைக்கணும். பார்க்கலாமா? 52 62 66 96 96. இப்போ புரியுதா? இதுதான் உண்மையான ரியல் ஷார்ட்கட் ட்ரிக்ஸுங்க. இப்போ புரிஞ்சுக்குங்க. இதை வச்சுக்கிட்டு ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணுறது, இந்த ஒத்தையாக பிடிக்கிறது, ரெட்டையாக பிடிக்கிறது, 3 பிடிக்கிறது, 4 பிடிக்கிறதா இங்கே கதைக்கு ஆகாது. முதல்ல கணக்கை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. போட்டியாளர்களே நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு எங்கே ஐடியா கிடைக்குது தெரியுமா? அதுக்கு நான் ஒரு சின்ன குழு கொடுக்குறேன் பாருங்கள். ஏபி ஒரு குரூப்பு, பிசி ஒரு குரூப்பு. இதை நான் என்ன செஞ்சுருக்கேன், அதுதான் ட்ரிக்ஸுங்க. அந்த இடத்த நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் கணக்கை வந்து புகுந்து விளையாடலாங்க. சரிங்களா? போட்டியாளர்களே, இந்த வீடியோவின் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கேள்வி, அதற்கான எக்ஸ்பிளனேஷன் இது தேவையே இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ட்ரைனிங் கொடுப்போம். அடுத்து இந்த கிளாஸை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். வணக்கம் போட்டியாளர்களே. ஜிகே ஒரு மிகப்பெரிய கடல். பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவரைக்கும் புக்கில் இந்த மாதிரி சென்டென்ஸாக தான் படிச்சிருப்பீங்க. இனி மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அந்த சென்டென்ஸுக்கு ஏற்றாற் போல் ஒரு இமேஜஸ் கொடுத்துருப்போம். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த இமேஜுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் என்ன உறவு இருக்குது, எப்படி மனதில் நிலைநிறுத்துவது, அதுதான் நாங்கள் ஷார்ட்கட் ட்ரிக்ஸாக நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40,000க்கு மேற்பட்ட ஜிகே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கேள்வியை நீங்கள் எப்போ கேட்டால் கூட நீங்கள் உடனே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமாக செஞ்சுருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள்.
ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவின் கொம்பு என அழைக்கப்படுவது சோமாலியா. ஆப்பிரிக்காவில் கொம்புகள் உடைய காளைகள் உணவை உண்ண விருப்பமில்லாமல் சோம்பலாக காட்சியளிக்கிறது. சோம்பலாக, சோமாலியா. சிட்டி ஆஃப் சைக்கிள்ஸ். சைக்கிள் நகரம் பெய்ஜிங். சைக்கிளில் உட்கார்ந்து ஓட்டுவதற்கு ஒரு பெஞ்ச் தேவைப்படுகிறது. பெஞ்ச், பெய்ஜிங். எயிட் கான்டினென்ட், 8வது கண்டம் மடகாஸ்கர். இவள் 8வது கண்டத்திலிருந்து தப்பித்தோம் என தலையில் கையை வைத்து உட்கார்ந்திருக்கிறாள். காரணம், கேஸ் நிரம்பிய 2 கார்கள் ஒன்றுக்கொன்று மடாரென்று மோதிக்கொள்கின்றன. மடகாஸ்கர், மடாரென்று, கேஸ் நிரம்பிய கார்கள். சிட்டி ஆஃப் ரோசஸ், ரோஜாக்களின் நகரம் சண்டிகர். இங்கே ரோஜாவை ஒரு பெண் எனவும் குதிரையை ஓர் ஆண் எனவும் கற்பனையாக கருதவும். இந்த காதலன் தன் காதலியான ரோஜாவை நோக்கி சண்டை குதிரை போல ஓடுகிறான். சண்டிகர். கார்டன் ஆஃப் ஈரோப், ஈரோப் தோட்டம் இத்தாலி. தோட்டத்திற்கு தேவையானது வேலி. இப்பெண்ணின் தாய்மையை காப்பது தாலி, இத்தாலி. சிட்டி ஆஃப் ஸ்மோக், புகை நகரம் ஒசாகா. போலீசாரின் எச்சரிக்கை, இந்த நகரம் புகையால் சூழப்பட்டிருக்கிறது. உள்ளே போகாதே, விழுந்து சாகாதே. ஒசாகா. கார்டன் சிட்டி ஆஃப் வேர்ல்டு, உலகின் தோட்ட நகரம் சிக்காகோ. இந்த நகரம் தோட்டங்களைப் போல பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறது. உள்ளே நுழைந்து திருடி நினைக்காதே, தண்டனை உறுதி. சிக்காமல் ஓடிவிடு. சிக்காகோ. சிட்டி ஆஃப் ஸ்னோ, பனி நகரம் கனடா. இந்த நகரம் பனியால் சூழப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா, அந்த மனிதனின் கன்னங்களிலும் சூழப்பட்டிருக்கிறது. கனடா, கன்னங்கள். ஃபோர்பிடன் சிட்டி, தடை செய்யப்பட்ட நகரம் லாசா. இந்த தடை செய்யப்பட்ட நகரில் உள்ளே நுழையாதே. அப்படி நுழைந்தால் உன் உடைமைகளையும் உயிரையும் இழப்பாய். லாசா. கார்டன் ஆஃப் காட்ஸ், தெய்வங்களின் தோட்டம் கொலோராடோ. இந்த தெய்வங்களின் தோட்டத்தில் உள்ளே நுழைந்து தீய காரியங்களில் ஈடுபட்டால் தெய்வம் கொலை செய்துவிடும். கொலராடோ. காபி போர்ட் ஆஃப் த வேர்ல்டு, உலகின் காபி துறைமுகம் சந்தோஷ். இவர் காப்பியை சந்தோஷமாக குடித்து கொண்டிருக்கிறார். சந்தோஷமாக, சந்தோஷ். ஜிகே பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு டெமோ பார்த்துருக்கீங்க இல்லையா, அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக நாங்கள் செஞ்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறவங்க, பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சி அனைத்து தேர்வுகளுக்கும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் நாங்கள் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே கொஞ்சம், அதாவது எல்லாமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான். சரிங்களா, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அடுத்து என்னங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் கிளாஸ் எடுப்போம். சரிங்களா. அதாவது நீங்கள் புக்கில் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு போதும்.
போட்டியாளர்களே, இப்போ எங்கள் கோச்சிங் கிளாஸை பற்றி நீங்கள் தெளிவாக சொல்ல போகிறேன். ஒரு மாதத்துக்கு கணக்கு பாடம் நடத்த போகிறோம். அதாவது ஃபவுண்டேஷன் கிளாஸஸ், சரிங்களா, நடத்த போகிறோம். அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கணக்கு பாடம் வந்துடும், அதே மாதிரி ரீசனிங் வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் ஜிகேவும் உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த படம் போட்டு காமிச்சோம் இல்லையா, ஜிகே, அது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். இது ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் உள்ளே வந்துடும். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் சாஃப்ட் காப்பி எல்லாமே பிடிஎஃபாக வந்துடும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்கும். நான் உங்களுக்கு நீங்கள் உள்ள கிளாஸுக்கு வந்துடுங்க, அப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்க, தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நடக்கும். கோச்சிங் ஃபீஸ் அதாவது ஃபவுண்டேஷன் கிளாஸ் பொறுத்தளவுக்கு 490 ரூபா. சரி, ஓகே. அடுத்து, ஒருவேளை எனக்கு ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் வேண்டாம், நான் நேரடியாக வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கிளாஸில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் என்னங்கிற நான் ஃபீஸ் சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. ஒரு எக்ஸாம் எழுத விரும்பினால், நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு எக்ஸாம் எழுத விரும்பினால் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7850 ரூபா. ஆனால் சக்ஸஸ் கேரண்டி, அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 99% கண்டிப்பாக நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியும். அதுக்கு தான் ஒரு வீடியோ வந்து போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கான கணக்கு பாடத்தை நான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு இந்தியாவில் எங்கெங்கே கோச்சிங் இருக்கோ போட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும். குவாலிட்டி நாங்கள் வச்சுருக்கோம், சும்மா இல்லை. அதாவது கல்விப் பணியில் நான் கடந்து வந்த பாதை. ஆமாங்க, அதோட ஒரு சின்ன வீடியோ அடுத்து வருது பாருங்கள். நான் காலேஜில் கிளாஸ் எடுக்கும் பொழுது ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். ஏகப்பட்ட பேர் பாஸ் பண்ணி போஸ்டிங் போயிட்டாங்க, சரிங்களா. இப்போ மறுபடியும் கொரோனாவுக்கு பிறகு 5 வருடத்திற்கு பிறகு இப்போ உள்ளே வந்திருக்கோம். இனி நம்ம ராஜ்யம்தான். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது, 7850 பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு எக்ஸாமுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை எல்லா எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லா எக்ஸாம் எழுத விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,850 ரூபா கண்டிப்பாக. ஆமாங்க, ஆனால் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது மிக மிக எளிது. நீங்கள் பாஸ் பண்ணால் எனக்கும் பெருமை தான். ஏன் பெருமை அப்படின்னா, தனி ஒருவன் ஷார்ட்கட்டில் படித்து இவங்க வந்து ஒரு ஹீரோவாக இருக்காங்க. ஹீரோன்னு என்ன அர்த்தம்? 3 எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டாங்க, போஸ்டிங் வாங்கிட்டாங்க. அது எனக்கு நல்ல பேர் தானே. அந்த நல்ல பேர் இருக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக விருப்பம் உள்ளவர்கள் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன், 96 55 77 09 12. இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயர், வாட்ஸ்அப் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துருங்க. உங்களுக்கு நாங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை தனியாக கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் கிளாஸை பொறுத்தளவுக்கு டூரேஷன் சொல்ல மறந்துட்டேன். ஒரு எக்ஸாம் எழுதுனா 1.5 வருஷம், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு எக்ஸாம் எழுதுனா 1.5 வருஷம், அல்லது 2 எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா 2 வருஷம், சரிங்களா. மறந்துடாதீங்க, முக்கியமான விஷயம் அதுதான். மீண்டும் சந்திப்போம் தனி ஒருவன் ஷார்ட்கட் கிளாஸ் வகுப்பில்.